ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஎஸ் எலியட் எழுதின ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த போயமோட நேம் த ஹலோ மேன். இதில் வந்து மொத்தம் 5 கேண்டோஸ் இருக்குது. நம்ம ஒரு கேண்டோஸாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிஎஸ் எலியட் யாருன்னு பார்த்துடலாம், அவருடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த டிஎஸ் எலியட்டோட ஃபுல் நேம் என்னென்னா தாமஸ் டெரன்ஸ் டிஎஸ் எலியட் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து 1888 பிறந்திருக்காரு. 1965 இவர் இறந்துட்டார். இவர் வந்து ஒரு மாடர்ன் இங்கிலீஷ் போயிட்ஸ். இவர் வந்து ஒரு பெரிய கிரேட்டஸ்ட்டு ஒரு மாடர்ன் இங்கிலீஷ் போயிட்டுங்கிறாங்க. இவர் வந்து எதுக்கெலாம் ஃபேமஸ்னு பார்த்தா கிரிட்டிக்ஸ் அண்ட் ப்ளே ரைட். இவரோட கிரிட்டிக்ஸ் விமர்சனத்துலேயும் ப்ளே ரைட் எழுதுறதுலையும் இவர் வந்து ஃபேமஸானவர். இவர் வந்து எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி லூயிஸ் மிசோரி அப்படின்ற இடத்துல தான் பிறந்திருக்காரு. எங்கன்னா யூஎஸ்ஏவில். இவர் வந்து பிறந்தது பார்த்திங்கன்னா அமெரிக்கா. பட் லேட்டராக இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனாக, ஒரு இங்கிலாந்துடைய குடிமகனாக இவர் ஆகியிருக்காரு. இவருடைய பொயட்ரிலாம் மாடர்ன் லைஃப்பை பற்றியும் ஸ்பிரிச்சுவல் எம்டினஸை பற்றியும் ஹியூமன் சஃபரிங்ஸை பற்றி தான் இருக்கும். அதாவது இந்த மக்கள் படுற துயரங்களை பற்றி இருக்கும், ஒரு எம்டினஸ் ஒன்றுமே இல்லாததை பற்றி இருக்கும், ஸ்பிரிச்சுவல் பற்றி ஆன்மீகத்தை பற்றி இருக்கும், இல்லாட்டி மாடர்ன் லைஃப்பை பற்றி இருக்கும். இதை பற்றிலாம் தான் இவருடைய போயம்ஸ்லாம் இருக்கும். இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு லிட்ரேச்சருக்கு. எப்போன்னு பார்த்தா 1948 இவர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த வேர்ஸ்லேண்ட், த ஹலோ மேன், 4 குவார்டெட்ஸ் அண்ட் மர்டர் இன் த கேத்தட்ரல். இதெல்லாம் தான் இவருடைய ஃபேமஸான ஒர்க்கு. இப்போ நம்ம ஹலோ மேன் அப்படின்ற போமோட சமரிக்குள்ளே போயிடலாம். இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 கேண்டோஸ் இருக்குது. இந்த ஹலோ மேன் அப்படின்னாலே ஒரு எம்டியானவங்க, அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அவங்க வந்து ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி தான் இருப்பாங்க, ஒரு நிழல் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் தண்டத்துக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கேண்டோ 1 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹலோ மேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலி எம்டி, ஒரு ஒன்றுமே இல்லாமல் அவங்களுக்கு என்ன அவங்க பர்பஸ்னே தெரியாது, ஒரு ஆன்மீகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க, சும்மா ஆள் மட்டும் இருப்பாங்க, ஆள் மட்டும் கேஷுவலாக இருப்பாங்க. பட் அவங்க வந்து ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருப்பாங்க, அவ்வளோதான். இவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபியர் ரியாலிட்டி அண்ட் லைஃப்லெஸ் ஷேடோஸ். இவங்க வந்து ஒரு ரியாலிட்டியை பார்த்து பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு வாழ்க்கையே இல்லாத மாதிரி ஒரு நிழல் மாதிரி தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கேண்டோ 2 பாருங்கள். கேண்டோ 2ல் இந்த ஸ்பீக்கரை இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து உண்மையான கண்களை பார்த்து இவர் வந்து ஒரு உண்மையான கண்களை வந்து எதிர்க்கிறாங்க. இந்த ஹாலோமேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையான கண்களை வந்து எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிக்கு புறம்பாக இருக்காங்க இந்த ஹாலோமேன்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வேர்ல்டோடைய மாயையிலேருந்து இவங்க வந்து ஒரு மாயை மாதிரி இருக்காங்க. ஒரு வேர்ல்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மறைஞ்சு வாழ்கிறாங்கன்னா வேர்ல்டில் தான் இருக்காங்க, பட் அவங்களுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்காங்க. ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஹாலோமேன்ஸ் அப்படிலாம். கேண்டோ 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, த வேர்ல்ட் ஷோன் அஸ் ட்ரை எம்டி அண்ட் ஹோப்லெஸ். இந்த உலகமே எப்படி இருக்குன்னா, ஹாலோமேன் சொல்கிறாங்க, இந்த உலகமே எப்படி இருக்குன்னா அவங்களால ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் எம்டியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, எதுவுமே கிடையாது, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு ஹோப்பே இல்லாமல் இருக்காங்க எல்லாமே அப்படிங்கிறாங்க இந்த ஹாலோமேன்ஸ்லாம். அவங்களும் இப்படி தான் இருக்காங்க. பீப்புள்ஸ்லாம் அவங்களுடைய நம்பிக்கையை வந்து இழக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஆன்மீக ஒரு கைட்னஸ், ஒரு துணை இல்லாமல் இருக்காங்க எல்லாமே. கேண்டோ 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹாலோமேன்லாம் வந்து இது ஆன்மீகத்தில் வந்து அவங்களாம் ஒரு தியானம் பண்ணுறதில்ல, ஒரு ப்ரே பண்ணுறதில்ல, ஆன்மீகத்திலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்காங்க. எதுலேயுமே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து அவங்க ரொம்பவே வீக்னஸாக இருக்காங்க. ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பக்தி இல்லாமல் இருக்காங்க. ஒரு எம்டியாக எதுக்கு இருக்கும்னே தெரியாமல் இருக்காங்க. இந்த போம் கடைசியில் எப்படி முடியுதுன்னா, உலகம் வந்து ரொம்ப அமைதியாக முடிகிற மாதிரியும், அங்கே ஒரு ஹியூமன் லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஒரு எம்டினஸ் ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த ஹாலோமேன் அப்படின்ற ஒரு போயம் முடியுது. நார்மலாக இதில் வந்து 5 கேண்டோஸ் இருக்குது. ஹாலோமேனுன்றவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சோளக்காட்டு பொம்மை மாதிரி, ஒரு நிழல் மாதிரி இருப்பாங்க. வாழ்கிற லைஃபே வந்து ஒரு எம்டி லைஃப்பை தான் வாழுவாங்க. ஒரு ஆன்மீகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இந்த வேர்ல்டுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. இதுதான் இந்த ஹாலோமேன் அப்படின்ற ஒரு டிஎஸ் எலியட் எழுதின போம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எழுதலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்ருங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். தென் இந்த மாதிரி சம்மரிஸ், உங்களுக்கு என்ன மாதிரி டேர்ம்ஸ், ஃபார்ம்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எழுதலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.